சாப்பிட்றதுக்கு தானே கலந்து காலையிலே சாப்பிட்றது தானே வரும் நம்பி தானே வரோம். எத்தனை பேர் கால் முடியல, கை முடியல, அது முடியல, இது முடியல, கொண்டு உணவான எல்லாம் வந்து சாப்பிட்டு போகிறோம். வேலைக்கு போகிறோம், அத்தனை பேருக்கு வந்து சாப்பிட்டு தானே போகிறோம். நம்பி தானே வரோம். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள அம்மா உணவகம் முறையான திட்டமிடுதல் இன்றி செயல்படுகிறது. இன்று காலை இட்லி மட்டும் தயார் செய்த ஊழியர்கள் சட்னி, சாம்பார் எதுவும் செய்யவில்லை. காய்கறி, மளிகை பொருட்கள் பற்றாக்குறை என கூறப்படுகிறது. இதனால் அங்கு வந்த மக்கள் இட்லியை வாங்கி அப்படியே வைத்துவிட்டு சென்றனர். சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு செல்லலாம் என வந்தவர்கள் பட்டினியுடன் திரும்பும் நிலை ஏற்பட்டது. சாப்பிட என்ன பண்றது? பட்டினியா போக முடியுமா? நம்பி தானே வர்றோம். காலையில் சாப்பிட்றதுக்கு நம்பி தானே வர்றோம். நாங்கள் இதுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு நம்பி தானே எத்தனை பேர் வர்றோம். எத்தனை முடியாதவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு தானே போகிறோம். அப்போ எப்படி சாம்பார் எல்லாம் சொல்லுவீங்க? அப்போ இதுக்கு இட்லி எடுத்துக்க, இட்லி எடுத்துக்க வெளியில் போடலாம்ல. இங்கே இட்லி கடை தேவையில்லையா? அதுக்கு இட்லி கடை தேவையில்லையா? இதுக்கு இட்லியை போட்டுட்டு இது நாய் போட்டு வச்சுருக்கீங்கன்னா மனுஷன் சாப்பிட வச்சுருக்கீங்களா? மனுஷன் தான் சாம்பார் இல்லைன்னா பின்னாடி நீங்கள் அம்மா ஒருத்தர் சொந்த வைக்கிறீங்க. கேட்டால் பிரச்சனை காரணீங்க. சாப்பிட்றதுக்கு தானே கலந்து காலையிலே சாப்பிட்றது தானே வரும். நம்பி தானே வரோம். எத்தனை பேர் கால் முடியல, கை முடியல, அது முடியல, இது முடியல, கொண்டு உணவான எல்லாம் வந்து சாப்பிட்டு போகிறோம். வேலைக்கு போகிறோம், அத்தனை பேருக்கு வந்து சாப்பிட்டு தானே போகிறோம். நம்பி தானே வரோம். இதனால பிக்சி இல்லாத வீட்டுக்கு போக வேண்டியதான். பசி கொடுமையை தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியதான். பசி கொடுமையை தண்ணி குடிச்சிட்டு போகணும். பாருங்க அம்மாவோட இதெல்லாம் நியாயத்தை பாருங்க. நீங்களே பாருங்க.